வணக்கம் மாணவர்களே, இன்றைய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொலி எதை பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா, இதயம், சிறுநீரகம் மற்றும் குடல் பாதைகளில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் பற்றினது, அதோட பணிகள் மற்றும் அதோட செயல்பாடுகள் இதெல்லாத்தையும் என்ன செய்யலாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். சரிங்களா? ரைட். முதல் ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டோம்னா, இதயத்திலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். நம்ம இதயத்தை நாளமில்லா சுரப்பியாக நம்ம கருத மாட்டோம். ஆனாலும் இதயத்தில் என்ன செய்யுது, ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. அந்த ஹார்மோன் தான் என்னது? ஏட்ரியல் நாட்ரியூரெட்டிக் காரணி அல்லது ஏட்ரியல் நாட்ரியூரெட்டிக் பெப்டைடு அப்படின்னு சொல்லலாத. சரிங்களா? இது எங்கேருந்து சுரக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏட்ரியல் நாட்ரியூரெட்டிக் காரணி எங்கேருந்து சுரக்குதுன்னு பார்த்தோம்னா, இதயத்தின் ஏற்றிய சுவர்களிலிருந்து சுரக்கிறது. இந்த ஏற்றியங்கள் இங்கே இருக்கிறது என்னது? இடது ஏற்றியம், இது வலது ஏற்றியம். இந்த ஏற்றிய சுவர்களிலிருந்து தான் இந்த காரணி, அதாவது இந்த ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் பெப்டைடு, இதே பிரிச்சு இங்கே பேர்லேயே இருக்கு, ஏட்ரியல் ஏற்றியம் அல்லது வலது இடது ஏற்றியத்திலிருந்து சுரக்கக்கூடியது. நாட்ரியூரிட்டிக், நாட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா சோடியம்னு அர்த்தம். யூரிட்டிக் சிறுநீரில் வெளியேற்றுறது. யூரிட்டிக் சிறுநீரை வெளியேற்றுறது. எதை சிறுநீரை வெளியேற்றுறது? சோடியத்தை சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடிய காரணி அல்லது பெப்டைடு அப்படின்னு என்ன சொல்லலாம்? இந்த ஏஎன்எஃப் அல்லது என்ன சொல்லலாம், இதை ஏஎன்பி அப்படின்னு கூட என்ன சொல்லலாம். சரிங்களா? சரி, இது ஒரு 28 அமினோ அமிலங்கள் கொண்ட ஒரு பெப்டைடு ஹார்மோன் ஆகும். சரிங்களா? எங்க சுரக்குது? இதயத்தின் ஏற்றிய சுவர்களில் சுரக்கக்கூடியது. எப்போ சுரக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இதயத்தின் ஏற்றியங்கள் அளவுக்கு மீறி விரிவடையும் பொழுது மெக்கானோ ரெசெப்டார்ஸ் அல்லது ஸ்ட்ரெஸ் ரெசெப்டார்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஏஎன்எஃப் என்ன செய்யுது? சுரக்க வைக்குது. அப்போ அளவு கடந்து இதயத்தின் ஏற்றிய சுவர்கள் என்ன செய்து விரிவடையும் பொழுது இந்த ஏஎன்எஃப் சொல்லக்கூடிய ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் காரணி அல்லது நாட்ரியூரிட்டிக் பெப்டைடானது சுரக்கப்படுகிறது. இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது, ரத்த அழுத்தம் எப்போ அதிகரிக்குது அப்படின்னு கேட்டோம்னா, அதிகப்படியாக ரத்தத்தில் நீர் கலக்கும் பொழுது, அதாவது ரத்தத்தில் நீரின் அளவு அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, இதயத்துக்கு வரக்கூடிய ரத்தத்தின் அளவு என்ன செய்யும்? அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றிய தசைகள் வழியாக முதல்ல என்ன செய்யும்? ரத்தம் உள்ளே வரும். அப்போ என்ன செய்யும்? ஏற்றிய தசைகள் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும்? அது அளவுக்கு அதிகமாக விரிவடையும் போது இந்த ஏஎன்எஃப் செய்து சுரக்கிறது. இதோட பணி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மாதிரி ஏஎன்எஃப் சுரந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, ரத்த குழல்கள் என்ன செய்யுது? நல்லா விரிவடைய வச்சு ரத்த அழுத்தத்தை என்ன செய்யுது? குறைக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எப்போ அந்த விரிவடையுது அப்படின்னு பார்க்கும்பொழுது பிளட் வால்யூம் அதிகரிக்கும் பொழுது ரத்தத்தில் தண்ணி கலக்குது. தண்ணி அதிகமாக கலந்ததுக்கப்புறம் ரத்தத்தோட அளவு அதிகரிக்குது, அதனால் ரத்த அழுத்தம் அதிகரிக்குது. அப்போ அந்த தண்ணி தானே அதிகமாக கலந்துச்சு, அப்போ தண்ணியை வெளியே எடுத்து விடு. தண்ணியை வெளியே எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? அந்த பிளட் வால்யூம் என்ன செய்யும்? குறைஞ்சிரும். பிளட் வால்யூம் குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? பிளட் ப்ரெஷரும் குறைஞ்சிரும், ரத்த அழுத்தமும் என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். சரிங்களா? அதை தான் என்ன செய்யுது? இந்த ஏட்ரியல் நாட்ரியூரெட்டிக் காரணி அல்லது ஏட்ரியல் நாட்ரியூரெட்டிக் பெப்டைட் இந்த பணியை தான் செய்யுது. சரிங்களா? சரி, இந்த ஏட்ரியல் நாட்ரியூரெட்டிக் காரணியோட பணி எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? இதோட பணி எங்கே இருக்குது? இது சுரக்குது, இதயத்தோட ஏற்றிய சுவர்கள்லேருந்து சுரக்குதுன்னு நம்ம சொன்னோம். இதோட வேலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நெஃப்ரான்களில் தான் இதோட வேலை இருக்குது. சரிங்களா? ஏஎன்பி என்ன செய்யுது? ஆஃபரண்ட் ஆர்ட்ரியோல் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்நுழையக்கூடிய ரத்த குழாய்கள் என்ன செய்யுது? நன்றாக விரிவடைய வைக்கிறது. அதனால் என்ன ஆகுது? ரத்த ஓட்டம் அதிகரிக்குது. அதே போல் என்ன ஆகும்? வடிகட்டும் திறனும் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதே போல் டையூரிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறுநீர் வெளியேற்றத்துக்கான அந்த நீரை உறிஞ்சுதல், நீரை எடுத்தல் என்ன ஆகும்? அதுவும் அதிகரிக்கும். சரிங்களா? அப்போ இந்த ரெஃபரண்ட் ஏட்ரியோன்னு சொல்லக்கூடிய நெஃப்ரான்களுக்கு உள்ளே வரக்கூடிய பிளட் ஃப்ளோ உள்ளே வரக்கூடிய இந்த குழாய்களில் நல்லா விரிவடைய வைக்குது. அதனால் என்ன நடக்குது? இங்கே இந்த கிளாமருல் ஃபில்ட்ரேஷன் நல்லா அதிகரிக்கிறது மூலமாக என்ன செய்யுது? நிறையானது இந்த டையூரிசிஸுக்கு என்ன செய்யுது? வழிவகுக்குது இது. சரிங்களா? சரி, கலெக்டிங் டக்டில் பார்த்தோம்னா என்னது? ஏஎன்எஃப் சப்ரஸர்ஸ் என்னது? இந்த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அயனிகள். அதாவது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஏஎன்பின்னு சொல்லக்கூடிய ஏட்ரியல் நாட்ரியூரெட்டிக் பெப்டைட் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா, சோடியம் மீத உறிஞ்சப்படுவது என்ன செய்யுது? தடை செய்கிறது. அப்போ தடை செய்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, சோடியமானது சிறுநீரின் வழியே வெளியே போயிடுது. அதனால இதுக்கு பேர் என்னது? நாட்ரியூரெட்டிக் பெப்டைட். நாட்ரியம், சோடியமோட சுருக்கம் என்ன எழுதுவோம்? சோடியம்னு எஸ்ஓல ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம என்ன எழுதுவோம்? என் தான் எழுதுவோம். சரிங்களா? கிரேக்க பேர் என்னது? நாட்ரியம். சோடியத்துக்கு இன்னொரு பேர் என்னது?
நாட்ரியம் தான் என்னது சரியான பேர், கிரேக்க பேர் இது. அதனால தான் இந்த சுருக்க குறியீடு பயன்படுத்துகிறோம் சோடியமுக்கு. சரிங்களா? அப்போ நாட்ரி யூரிட்டிக் பெப்டைடான இது சோடியத்தை உள்ள மீள உறிஞ்சப்படுவதை தடை செய்வதன் காரணமாக அதிக அளவு நீரோட சோடியமும் கலந்து என்ன செய்யுது, சிறுநீராக வெளியே செல்கிறது. அப்படி செல்வதனால் ரத்தத்தின் அளவு என்ன ஆகுது, ரத்தத்தில் நீரின் அளவு என்ன ஆகுது, குறையுது. ரத்தத்தில் நீரின் அளவு குறைவதால் ரத்த அழுத்தம் என்ன ஆகுது, குறையுது. அப்போ இந்த ஏஎன்எஃப் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா, மிகை ரத்த அழுத்தத்தில் இருக்கும் பொழுது சுரக்கப்பட்டு ரத்த அழுத்தத்தை என்ன செய்யுது, அது ஒழுங்குபடுத்தக்கூடிய மிக முக்கியமான பணியை செய்கிறது நமக்கு தெரிகிறது. சரிங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படிங்கும்போது இந்த சோடியம் உறிஞ்சுதலை அது தடை செய்வதன் காரணமாக இன்க்ரீஸ்ட் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் என்னது சோடியம். அப்போ என்ன, அது அதிக நீர் ப்ளஸ் அதோடு சேர்ந்து அதிக சோடியம் ரெண்டு வெளியேறதுனால ரத்தத்தில் நீரின் அளவு குறைய ரத்த அழுத்தமும் என்ன செய்யுது, குறையுது. சரிங்களா? ரைட். அடுத்தது இந்த சிறுநீரக ஹார்மோன். நம்ம முதல்ல இதய ஹார்மோனான இதயத்திலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோனான ஏஎன்எஃப் பற்றி பார்த்தோம். அடுத்து சிறுநீரகத்தில் என்ன இருக்குது, சுரக்கக்கூடிய சில ஹார்மோன் இருக்குது. அதையும் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். சரிங்களா? முதல் ஹார்மோன் பாருங்கள், ரெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன். இது என்ன செய்யுது, எங்கேருந்து சுரக்குது, ஜக்ஸ்டா கிளாமருலர் செல்கள். ஜக்ஸ்டா கிளாமருலர் செல்கள் இருந்து என்ன செய்யுது, இந்த ரெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் சுரக்குது. இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ரத்தத்தில் ஆஞ்சியோடென்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் ஹார்மோன் உருவாகும் பொழுது இது ரத்த அழுத்தத்தை என்ன செய்யுது, அதிகரிக்கிறது. சரிங்களா? அது முக்கியமான வேலை. சரிங்களா? இப்போ பார்ப்போம் வாங்க. ரெனினை நெறிப்படுத்துதல் இந்த ஹார்மோன் எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்ப்போம். சரிங்களா? ஆஞ்சியோடென்சினோஜன், கல்லீரல் என்ன செய்யுது, ஆஞ்சியோடென்சினோஜனை என்ன செய்யுது, உற்பத்தி செய்யுது. இந்த ஆஞ்சியோடென்சினோஜன், நோஜன்னாலே நமக்கு தெரியும் செயலிழந்த அப்படின்னு அர்த்தம், செயலிழந்த ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். நோஜன் அப்படின்னு வந்துச்சுனாலே அதை இது என்ன மாற்றுது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ரெனின் என்ன மாற்றுது, ஆஞ்சியோடென்சின் 1 மாற்றுது. ஆஞ்சியோடென்சின் 1 மாற்றுது. அதை இந்த ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நொதி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா, அதை ஆஞ்சியோடென்சின் 2 மாற்றுது. ஆஞ்சியோடென்சின் 1 இந்த ஏஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் என்னவா மாற்றுது, ஆஞ்சியோடென்சின் 2 மாற்றுது. சரிங்களா? சரி. அப்படி இந்த ஆஞ்சியோடென்சின் 2 வழிகளில் வேலை செய்யுது. ஒரு பக்கம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா, வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழல்களை என்ன செய்யுது, சுருக்குது. அப்படி சுருக்கும் போது என்ன ஆகுது, அந்த பெரிஃபரல் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் அதன் வழியாக போகக்கூடிய திரவம் என்ன செய்யுது, அழுத்தப்படுது. அது ஒரு எதிர்வினையை கொடுக்குது. அதனால் ரத்தத்தின் அழுத்தம் என்ன ஆகுது, அதிகரிக்குது. பிளட் ப்ரெஷர் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த ஆஞ்சியோடென்சின் 2 இருந்தாலே இன்னொரு பக்கம் அட்ரினல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஆல்டோஸ்டீரான் அப்படின்னு சொல்லக்கூடிய மினரலோகார்டிகாய்டு அப்படின்னு மினரலோகார்டிகாய்டு ஹார்மோன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருது, அது சுரக்க ஆரம்பிச்சிருது. அது உடனே என்ன செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா, சோடியத்தையும் நீரையும் அப்படி என்ன செய்யுது, மீள உறிஞ்சி எடுத்துக்கொள்கிறது. அப்போ அதனாலையும் என்ன ஆகுது அப்படின்னா, தண்ணீரோட அளவு அதிகரிக்குது. சோடியம் அயனிகளோட அளவு அதிகரிக்கிறதுனாலையும் ரத்தத்தோட அழுத்தம் என்ன ஆகுது, அதிகரிக்குது. இதனாலையும் பிளட் ப்ரெஷர் என்ன ஆகுது, அதிகரிக்குது. அதே நம்ம பார்த்தோம், அதுக்கு முன்னாடி தான் ஒரு ஹார்மோன் பார்த்தோம். என்ன ஹார்மோன், ஏஎன்எஃப் பார்த்தோமா. ஏஎன்எஃப் என்ன செய்யுது, ரத்த அழுத்தத்தை என்ன செய்யுது, குறைக்குது. ரெனின் பாருங்க, ரெனினோட வேலை ஆரம்பிச்சு கடைசிக்கு எங்கே வந்து முடியுது, அது ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறதுல போய் முடியுது. ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு ரெனின் உதவுது. அப்படி அதிகரித்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு எது உதவுது, ஏஎன்எஃப் உதவுது. இந்த மாதிரி கூடுன ரத்த அழுத்தத்தை அது என்ன செய்யுது, ஏஎன்எஃப் என்ன செய்யுது, குறைக்குது. இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. RAS AAS அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுங்கிறது ரெனின். இப்போ பார்த்தோம்னா இந்த ஹார்மோன் ஆஞ்சியோடென்சினாக மாற்றி அப்புறம் என்ன செய்யுது, அதன் காரணமாக என்ன இது, ரத்த அழுத்தம் உயர்வதற்கு காரணமாக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஆஞ்சியோடென்சின் 2 வந்ததுனால தான் ஆல்டோஸ்டீரான் வந்துச்சு. சரிங்களா? அதுவும் என்ன செய்யுது, ரத்த அழுத்தத்தை அதிகரிக்குது. ஆஞ்சியோடென்சின் 2 என்ன செய்யுது, ரத்த அழுத்தத்தை என்ன செய்யுது, அதிகரிக்கிறது. ஆல்டோஸ்டீரான் இன்னொரு என்னது, ஆல்டோஸ்டீரான். சரிங்களா? அப்போ இது என்னது, RAA அப்படின்னு சொல்லக்கூடிய ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டீரான் சிஸ்டம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் தொகுப்புகள் செய்யக்கூடிய வேலையில் ரத்த அழுத்தம் அதிகரிக்குது. இது அப்படியே குறைக்கிற வேலையை எது செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஏஎன்எஃப்னு சொல்லக்கூடிய இதயத்தின் ஏற்றிய சுவர்கள்லேருந்து சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் என்ன செய்யுது, அப்படியே அழகாக என்ன செய்யுது, குறைக்குது. சரிங்களா? இப்போ அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம்ஸு இந்த மாதிரியான முக்கியமான இந்த இடத்துல எல்லாம் வேலை செய்யக்கூடிய ரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய நொதிகள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இதை தடை செய்யக்கூடிய மருந்துகளை நமக்கு என்ன செய்கிறாங்க,
அதிமிகை இரத்த அழுத்தத்துக்கு மாத்திரைகளாக நமக்கு தர்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இருக்கா, இதோட வேலையை தடுக்கக்கூடிய ஏஸ் இன்ஹிபிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான மருந்துகள் நமக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கும். ரெனினவே தடை செய்யக்கூடிய மருந்துகள்லாம் இருக்குது. கிளிசரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெனின் தடை செய்யக்கூடிய மருந்துலாம் இருக்குது. அப்போ மிகை ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு எதெல்லாம் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய வேலையை செய்யுதோ அதை தடை செய்யக்கூடிய வேதிப்பொருட்களை நமக்கு என்னவா தர்றாங்க, ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கான மருந்துகளாக தர்றாங்க. சரிங்களா? ரைட். சரி, இப்போ சிறுநீரக ஹார்மோன்களில் இந்த ரெனின் பற்றி நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அடுத்து பார்த்தோம்னா எரித்ரோபாயட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன். இது எங்கிருந்து தான் சுரக்குது? ஜக்ஸ்டா கிளாமருலர் செல்கள்ல இருந்து என்ன செய்யுது? சுரக்குறது. இதோட முக்கியமான பணி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எலும்பு மஜ்ஜையிலிருந்து ரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தி என்ன செய்யறது? தூண்டுறது. ஹைபாக்சியா நிலைகளில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அளவு என்ன செய்யும்? குறையும். அந்த சூழ்நிலையில் இந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய ஜக்ஸ்டா கிளாமருலர் செல்கள்ல இருந்து எரித்ரோபாய்டின் சுரக்கப்பட்டு எலும்பு மஜ்ஜையிலிருந்து என்ன செய்யும்? மீன் சிவப்பணுக்கள் என்ன செய்யும்? அதிகப்படியாக என்ன செய்யும்? உற்பத்தி செய்யும். குறைந்த நிலையில் இருக்கும்போது சிவப்பணுக்கள் அதிகமாக்குறதுக்கு இந்த எரித்ரோபாய்டின் ஒரு அருமையான ஹார்மோன் ஆகும். அடுத்து பாருங்க, கால்சிட்ரையால். கால்சிட்ரையால்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, வைட்டமின் டி. அதான் என்னது? கால்சிட்ரையால். சரிங்களா? இது எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? அண்மை சுருள் நுண்குழல்ல இருந்து என்ன செய்யுது? உற்பத்தி ஆகுது. கல்லீரலில் இதுக்கு முந்தின வடிவமான செயல்படாத வடிவத்தில் இருந்து முதல்ல தோல்ல இருந்து தான் நம்ம என்ன செய்யறோம்? சூரிய ஒளி மூலமாக விட்டமின் டிக்கான ஆரம்ப ப்ரீகர்சர் மூலக்கூறுகள், முன்னோடி மூலக்கூறுகளை பெறுவோம். அதை கல்லீரல் என்ன செய்யும்? அதை வேறொரு வடிவத்துக்கு மாற்றும். கல்லீரல் இருந்து சிறுநீரத்துக்கு வரும்பொழுது செயல்படக்கூடிய என்னது? வைட்டமின் D3 என்ன செய்யுது? மாறுறது என்னது? இந்த கால்சிட்ரையால். அப்போ செயல்படும் விட்டமின் D3 விட்டமின் தான் என்னது? கால்சிட்ரையால். அதுக்கோட வேதிப்பேர் என்னது? கால்சிட்ரையால். சரிங்களா? சரி, இந்த வைட்டமின் D3 என்ன வேலை செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா, குடலில் இருந்து சிறுநீரகத்தில் உற்பத்தி ஆச்சு, ஆனால் வேலை செய்யறது எங்க பாருங்க? குடல்ல. குடலில் இருந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் உட்கிரகத்தில் என்ன செய்யுது? அதிகப்படுத்துது. சரி, அது அதிகப்படுத்துறதுனால கால்சியம் பாஸ்பரஸ் எங்க தேவைப்படுது? எலும்புகளுக்கு தேவைப்படுது. அப்ப எலும்பு உருவாக்கத்தை என்ன செய்யுது? வேகமாக்கி விடுது. சரிங்களா? அதே இந்த கால்சிட்ரையாலோட பணியாகும். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் இதயத்திலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன், அடுத்து சிறுநீரகத்திலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் பார்த்தோம். இதுக்கடுத்து இந்த குடல் பாதையிலிருந்து, இரைப்பை குடல் பாதையிலிருந்துனா சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் பற்றி பார்ப்போம் வாங்க. சரிங்களா? சரி, இரைப்பை மற்றும் குடல் பாதை ஹார்மோன்கள். இதில் முக்கியமான நிறைய ஹார்மோன்கள் இருக்கு. செரிமான மண்டலத்தை இந்த ஹார்மோன்கள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா, ஒழுங்கமைக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. கேஸ்ட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். இது எங்க சுரக்குது? மெயினாக பார்த்தோம்னா இரைப்பையில் மேலும் என்ன இருக்கு? முன் சிறுகுடல்லையும் சுரக்குது, கணையத்திலிருந்து என்ன செய்யுது? இந்த கேஸ்ட்ரின் சுரக்குது. இது என்ன செய்யுது? இதோட முக்கியமான பணி என்ன? இரைப்பை சுரப்பிகளை தூண்டி HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நாம் உண்ணும் உணவுல இருக்கக்கூடிய உண்ணும் உணவு பூராத்தையும் இரைப்பை பாக மாத்துறது இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அதே போல முதல் கட்டமாக இந்த புரதங்கள், அதான் நம்ம சாப்பிட்ட பொருள் இருக்கக்கூடிய, சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய புரதங்களை சிதைக்கக்கூடிய பெப்சினோஜன், இந்த நொதிகளை எல்லாம் என்ன செய்யுது? சுரக்க வைப்பதற்கு இந்த கேஸ்ட்ரின் மிக முக்கியமான பணியை செய்கிறது. சரி, ரெண்டாவது ஹார்மோன் பாருங்க, கோலிசிஸ்டோகைனின். கோலிசிஸ்டோகைனின் ஒண்ணுமில்ல, கோலிசிஸ்டோ அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, பித்தப்பை அப்படின்னு அர்த்தம். பித்தப்பைன்னு அர்த்தம். அப்ப கோலிசிஸ்டோகைனின் அப்படிங்கிறது என்னது? பித்தப்பையில வேலை செய்யக்கூடிய ஒரு ஹார்மோன். சரிங்களா? முன் சிறுகுடல்ல ஐ செல்கள், முன் சிறுகுடல்ல இருக்கக்கூடிய ஐ செல்கள், அப்படி குறிக்கப்பட்ட ஐ என்று சொல்லக்கூடிய செல்கள் தான் என்ன செய்யுது? இந்த கோலிசிஸ்டோகைனின் என்ன செய்யுது? சுரக்கிறது. சரி, இது என்ன வேலை செய்யுது? பித்தப்பையை அப்படியே சுருக்கிடுது. பித்தப்பையில என்ன செய்யும்? பித்த நீர் அப்படியே கல்லீரலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டா இதில் வந்து சேரும், பித்தப்பைக்கு வந்து சேரும். அப்படி சேரக்கூடிய அந்த பித்தப்பையை இந்த கோலிசிஸ்டோகைனின் பித்தப்பை என்ன செய்யுது? நேரடியாக சுருக்கும் பொழுது பித்தப்பை நாளத்திலிருந்து என்ன செய்யுது? அமுக்கி விட்ட உடனே பித்தப்பை நாளத்தின் வழியாக என்ன செய்யுது? பித்த நீர் என்ன செய்யுது? வெளியேறுது. அதே போல கணையத்தில் பார்த்தோம்னா இந்த அசினி செல்கள் இருக்கும். அந்த அசினி செல்கள் பூரா எதை உருவாக்கும்? நிறைய இந்த செரிமான நொதிகள் பூராத்தையும் உற்பத்தி பண்ணும். அந்த கணை நீரையும் என்ன செய்யணும்? வெளியேற்றி விடணும். வெளியேற்றி விட்டு ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து என்ன செய்யும்? பொது அந்த கல்லீரல் கணைய நாளத்தின் வழியாக எங்கே வந்து சேரும்? முன்சிறுகுடலுக்கு வந்து சேரும். அப்படி வந்து இந்த பித்தப்பையிலிருந்து பித்த நீரை வெளியேற்றுறது, கணைய சுரப்பிலிருந்து கணைய நீரை வெளியேற்றுறது யாரோட வேலை? கோலிசிஸ்டோகைனின்னு சொல்லக்கூடிய முன் சிறுகுடல்ல ஐ செல்களால் சுரக்கப்படக்கூடிய இந்த ஹார்மோனின் பணியாகும். சரிங்களா? அடுத்து பாருங்க, செக்ரிட்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன். இது எங்க இருந்து சுரக்குது? சிறுகுடலின் எஸ் செல்கள், இந்த செல்கள் இருந்து என்ன செய்து சுரக்கப்படுகிறது. இது நேரம் எங்க வேலை செய்யுதுன்னு பாருங்க, கணையத்துல அசினி செல்கள். அந்த அசினி செல்கள் தான் ஏதோ உற்பத்தி பண்ண சொன்னோம்,
இந்த செரிமான நொதிகளை உற்பத்தி பண்ணுன்னு சொன்னோம். அந்த செல்கள் மீது தான் என்ன செய்யுது, செயல்படுகிறது. செயல்பட்டு என்னன்னு பாருங்க, நீர் மற்றும் பைகார்பனேட் அயனிகளை என்ன செய்யுது, வெளியிட செய்கிறது. சரி, இந்த நீரும் பைகார்பனேட் அயனிகளும் என்ன பணியை செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா, தண்ணி இரைப்பையிலிருந்து வரக்கூடிய அந்த உணவானது என்ன இருக்கும், ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தால் என்ன செய்யுது, நல்லா செரிமானம் பண்ணி உள்ள வெளியே வந்திருக்கும், அரிக்கப்பட்டு வந்திருக்கும். அப்போ அமிலத்தன்மை உள்ளதாக அந்த உணவு இருந்திருக்கும். அப்போ அந்த உணவு அமிலத்தன்மையோடு இருக்கிறதுனால இந்த கணையத்திலிருந்து வரக்கூடிய நொதிகள் என்ன செய்ய முடியாது, அமிலத்தன்மையில் போய் என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. கொஞ்சம் காரத்தன்மையாக இருந்ததுனால்தான் அந்த நொதிகள் இந்த இரைப்பையிலிருந்து வந்த என்னது அந்த அரைக்கப்பட்ட உணவானது என்ன செய்யும், வெளியே வந்து சிறுகுடல் முன் சிறுகுடலுக்கு வந்து அப்புறம் குடலில் குடலுக்கு வரணும்ல, அங்கே செரித்தல் நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, அது கொஞ்சம் என்ன இருக்கணும், கார pH இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக என்ன செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பைகார்பனேட் அயனிகளும் நீரும் அந்த உணவோடு கலக்கும் பொழுது அதன் அமிலத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு காரத்தன்மைக்கு கொஞ்சம் வருது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, செரிமானம் வேகமாக நடக்குது. அப்போ செக்ரிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் ஆனது இந்த கணையத்தை தூண்டி, அசினி செல்களை தூண்டி, பைகார்பனேட் அயனிகளையும் நீரையும் வெளியிட வச்சு அந்த இரைப்பையிலிருந்து வந்த உணவானது அமிலத்தன்மையில் இருக்கிறத கொஞ்சம் என்ன செய்யுது, அதை நடுநிலையாக்குது. அதை நடுநிலையாக்கும் பொழுது செரிமானத்துக்கு என்ன இருக்குது, ஈஸியாக இருக்குது, அந்த நொதிகள் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இரைப்பை தடை பெப்டைடு, கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்டிரோகேஸ்ட்ரான். இதுக்கு என்ன இருக்கு, இன்னொரு பேரும் இருக்கு. சரிங்களா? இது எங்க இருந்து சுரக்குது, சிறுகுடலின் கே செல்கள், பெரும்பகுதி இந்த சிறுகுடலோட இந்த கே செல்கள் இருந்து சுரக்குது. சிறுகுடல் முழுவதுமே என்ன இருக்கு, இந்த இரைப்பை தடை செய்யும் ஹார்மோனை சுரக்கக்கூடிய செல்கள் பல இடங்கள்லையும் இருக்கு. அதில் முக்கியமாக இந்த சிறுகுடலின் கே செல்கள் என்ன செய்யுது, அதிகமாகவே என்ன செய்யுது, இந்த ஜிஐபி அல்லது என்டிரோகேஸ்ட்ரான் என்ன செய்யுது, சுரக்குது. இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா, இரைப்பை சுரப்பையும் அதன் இயக்கத்தையும் என்ன செய்கிறது, தடுக்கின்றது. இரைப்பை சுரப்பு இருக்கணும்ல, எதுக்கு தடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, தொடர்ந்து சுரந்துக்கிட்டே இருக்க முடியுமா? அப்போ வயிறுக்குள்ள உணவு வந்துருச்சு, இரைப்பை என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இதெல்லாத்தையும் போட்டு என்ன செய்யுது, அதை முதன் நிலையில் செரிமானத்துக்கு தயார் பண்ணுது. ஆனால் தொடர்ந்து அதவே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா, அதை கொஞ்சம் நேரத்துக்கு என்ன செய்ய, தடை செய்ய வேண்டிய வேலை எதோடது அப்படின்னு கேட்டோம்னா, ஜிஐபின்னு சொல்லக்கூடிய இந்த என்டிரோகேஸ்ட்ரானோட வேலையாகும். சரிங்களா? ரைட்டு மாணவர்களே, இந்த இதயம், சிறுநீரகம் மற்றும் குடல் பாதையில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களும் அதன் பணிகள் பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு என்ன செய்வோம், வினாவிடை விவாதம் செய்வோம். வாருங்கள் மாணவர்களே, முதல் கேள்வி போமா? சரி, எரித்ரோபாய்டின் இதன் மூலமாக சுரக்கப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, இதயமா, குடல் பாதையா, சிறுநீரகமா? மூணுல எதில் சுரக்கப்படுகிறது? எரித்ரோபாய்டின் இதன் மூலம் சுரக்கப்படுகிறது. பிட்யூட்டரி சுரப்பியா, கணையமா, அட்ரீனலா, சிறுநீரகமா? கரெக்டு, நீங்கள் சொல்கிறதான் சிறுநீரகம் தான். அது சரியான விடை. இதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? சிறுநீரகம் சரியான விடை. பிட்யூட்டரி சுரப்பியில் எரித்ரோபாய்டின் கிடையாது. கணையத்தில் என்ன இருக்குது, செரிமான நொதிகளும் இன்சுலின், குளுக்கோகான், சொமட்டோஸ்டாட்டின் இந்த மாதிரியான ஹார்மோன்கள் தான் கணையத்திலேருந்து இருக்குது. அட்ரினல் சுரப்பியிலேருந்து என்னென்ன வருது, எபினெப்ரின், எபினெப்ரின், தாது கலந்த கார்டிகாய்டு, குளுக்கோ கார்டிகாய்டு, அப்புறம் ஆண்ட்ரோஜன்கள். எரித்ரோபாய்டின் எதுலேருந்தே வருது, சிறுநீரகத்திலேருந்து தான் வருது. சரிங்களா? ரைட். அப்போ ஏபிசி 3 என்னது தவறு, என்னது டி தான் அது சரியான விடை. அடுத்த கேள்வி போமா? சரி, சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடு. பீனியல் சுரப்பி மாதவிடாய் சுழற்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துவது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கார்பஸ் லூட்டியம் ஆக்சிடோசினை சுரக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறுகுடல் செல்கள் எரித்ரோபாய்சிஸை தூண்டுகிறது, சிவப்பணு உற்பத்தியை தூண்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. டி பாருங்க, கோலிசிஸ்டோகைனின் கணைய நதிகளின் சுரப்பை என்ன செய்யுது, தூண்டுகிறது அப்படின்னு சொல்லுது. அடுத்து தைராக்சின் பாருங்க, ட்ரைஐடோ தைரோனின். தைராக்சின்ங்கிறது என்னது, ட்ரைஐடோ தைரோனின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த அஞ்சில் எது சரியான விடை அப்படின்றத பார்ப்போம். சரி, பீனியல் சுரப்பி மாதவிடாய் சுழற்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பீனியல் சுரப்பியோட முக்கியமானது என்னது, நாள்சார் ஒழுங்கமைவு. இந்த மாதிரி ரெகுலராக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும் என்ன இருக்கும், பீனியல் சுரப்பி என்ன செய்யும் இந்த மாதம். அதே போல் இந்த இனப்பெருக்க உறுப்புகள்லாம் முதிர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு சில வருஷங்கள் கூட அது வருங்க. அதில் கூட எதோட தாக்கம் இருக்குது, பீனியல் சுரப்பியோட தாக்கம் இருக்குது. அப்போ இந்த 27-28 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய மாதவிடாய் சுழற்சியில் கண்டிப்பாக அதனால் இருக்கும், அதுக்கு ஒரு பங்கு இருக்கும். ஆகவே மாதவிடாய் சுழற்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துவது இல்லை பீனியல் சுரப்பிங்கிறது என்னது, தவறு. சரிங்களா? கார்பஸ் லூட்டியம் ஆக்சிடோசினை சுரக்கிறது. கார்பஸ் லூட்டியத்திலிருந்து என்ன வருது, புரோஜெஸ்டிரான் ஹார்மோன் வருது. ஆக்சிடோசின் எங்கேருந்து வருது, ஹைப்போதலாமஸில் சுரக்கப்பட்டு பின்பிட்யூட்டரியில் சேமித்து திருப்பி தேவையானப்போ வெளியிடப்படுகிறது. அப்போ பி என்னது, அதுவும் தவறு. சிறுகுடல் செல்கள் எரித்ரோபாய்சிஸை தூண்டுகிறது. போன கேள்வியில தான் பார்த்தோம்.
எங்கேருந்து உருவாகுது? சிறுநீரகத்திலிருந்து என்னது எரித்ரோபாய்டின் உருவாகி என்ன செய்யுது? எரித்ரோபாய்சிஸை தூண்டுகிறது, சிவப்பணு உற்பத்தியை தூண்டுது. அப்போ சிறுகுடல் செல்கள் தவறு. கோலிசிஸ்டோகைனின் கணைய நொதியிலிருந்து சுரப்பை தூண்டி என்ன செய்யுது? வெளியேற்றுறதுக்கு வழி செஞ்சுச்சா? அப்போ என்ன இருக்குது? சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தைராக்சின் ட்ரைஐடோ தைரோனின் கொடுத்துருக்காங்க. தைராக்சின்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா டெட்ராய்டோ தைரோனின். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தைராக்சின் சொல்லுவோம். டெட்ரானா 4 அயோடின் உள்ள தைரோனின் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ இதுவும் தப்பு. சரிங்களா? இப்போ சரியான விட என்னது? கோலிசிஸ்டோகைனின் கணைய நொதிகளின் சுரப்பு என்ன செய்து தூண்டுகிறது. அடுத்த கேள்வி போமா? சரி, கோலிசிஸ்டோகைனினை சுரப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்ரினல் கார்டெக்ஸா, தைராய்டு சுரப்பியா, சிறுகுடலா, கணையமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அட்ரினல் கார்டெக்ஸ் அதுலேருந்து வர்றதுல என்னது? தாது கலந்த கார்டிகாய்டுகள், குளுக்கோ கார்டிகள், ஆண்ட்ரோஜன்கள். சரிங்களா? அப்போ தப்பு. தைராய்டு சுரப்பிலேருந்து வர்றது என்னது? தைராக்சின், அது T3 T4. அப்புறம் என்னது? தைரோகால்சிட்டோனின். அப்போ கோலிசிஸ்டோகைனின் அங்கே வரல. அப்போ இதுவும் தப்பு. சிறுகுடல்லேருந்து வருதா அப்படின்னு கேட்டோம்னா கோலிசிஸ்டோகைனினை சுரக்கிறது என்னது அப்படின்னு கேட்டோம்னா சிறுகுடல்லேருந்து என்ன செய்யுது? கோலிசிஸ்டோகைனின் என்னது உருவாகுது. சரிங்களா? ரைட்டு. கணையம் என்னது? தப்பு. சரிங்களா? ரைட். இப்போ சிறுகுடலுங்கிறது என்னது? சரியான விடை. சரிங்களா? சரி, அடுத்து போவோம். இரைப்பையை தூண்டி இரைப்பை சுரப்புகளை சுரக்க வைக்கக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்டிரோகைனேசா, என்டிரோகாஸ்ட்ரானா, கேஸ்ட்ரினா, ரெனினா. இந்த கேஸ்ட்ரிக் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா இரைப்பை சம்பந்தமான அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதிலே வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இரைப்பை தூண்டக்கூடிய ஹார்மோன் எது? கேஸ்ட்ரின். அதை என்ன செய்யுது? இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும் பெப்சினோஜனோட உற்பத்தியும் தூண்டி விடுறது எது? இந்த கேஸ்ட்ரின் தான் என்னது? தூண்டி விடுது. இப்போ இது என்னது? சரியான விடையாக இருக்கும். கேஸ்ட்ரின் தான் என்னது? சரியான விடை. என்ட்ரோகைனேஸ் தப்பு. என்ட்ரோகாஸ்ட்ரான் இது தடை செய்யக்கூடியது, இது தூண்டாது. என்ட்ரோகாஸ்ட்ரான் என்ன செய்யும்? ஜிஐபி பார்த்தோம்ல, ஜிஐபி அல்லது என்ட்ரோகாஸ்ட்ரான் பார்த்தோம்ல, இது என்ன செய்யும்? இரைப்பையோட சுரப்புகளை பூரா தடை பண்ணி விட்டுரும் என்ட்ரோகாஸ்ட்ரான். ரெனின் என்ன செய்யும்? ரெனின் என்ன செய்யும்? ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். ரத்த அழுத்தத்தை என்ன செய்யும்? அதிகரிக்கும். இந்த வேலையை என்ன செய்யாது? அது செய்யாது. கேஸ்ட்ரின் தான் அது சரியான விடை. அடுத்து கழிப்போமா? சரி, பித்தப்பையை சுருக்கக்கூடிய ஹார்மோன் ஞாபகம் இருக்கா? பித்தப்பை அப்படி சுருக்கி அதுலேருந்து அப்படியே அந்த பித்த நீரை பூராத்தையும் முன்சிறுகளுக்கு அனுப்பிடக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்கு, ஞாபகம் இருக்கா? சரி, கோலிசிஸ்டோகைனினா, என்ட்ரோகாஸ்ட்ரோனா, கேஸ்ட்ரினா, செக்ரிட்டினா? கண்டுபிடிச்சிங்களா? கரெக்டு. கோலிசிஸ்டோகைனின்றது என்னது? சரியான விடை. கோலிசிஸ்டோனாலே என்ன அர்த்தம் சொன்னேன்? பித்தப்பை. கோலிசிஸ்டோனாலே என்ன அர்த்தம்? பித்தப்பை. அப்போ கோலிசிஸ்டோகைனின் என்னது? அதை சுருக்கி அதை வெளியேற்றக்கூடியது. என்ட்ரோகாஸ்ட்ரான் இரைப்பை சுரப்புகளை தடை செய்யக்கூடியது. கேஸ்ட்ரின் தூண்டக்கூடியது, இரைப்பை சுரப்புகளை தூண்டக்கூடியது. செக்ரிட்டின் கணையத்தை தூண்டி நீர் மற்றும் பைகார்பனேட் அயனிகளை வெளிவிட வைக்க வேண்டிய ஹார்மோன் அது. சரிங்களா? இப்போ விடை என்னது? கோலிசிஸ்டோகைனின் தானது சரியான விடை. அடுத்த கேள்வி போமா? சரி, இரைப்பை சுரப்புகளை நிறுத்தும் ஹார்மோன் எந்த ஹார்மோன்? என்ட்ரோகாஸ்ட்ரானா, கேஸ்ட்ரினா, பாங்க்ரியோசைமினா, கோலிசிஸ்டோகைனினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிஐபிக்கு இன்னொரு பேர் என்னது? என்டிரோகாஸ்ட்ரான். அதே தான். சரிங்களா? அதானே சரியான விடை. கேஸ்ட்ரின் தூண்டிவிடும், இரைப்பை சுரப்புகளை தூண்டிவிடும். பாங்க்ரியோசைமின் பாங்க்ரியாட்டிக் சுரப்புகளை தூண்டும். கோலிசிஸ்டோகைனின் பித்தப்பையை சுருக்கும். சரிங்களா? என்டிரோகாஸ்ட்ரின்ங்கிறது என்னது? சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போவோம். செக்ரிட்டின் மற்றும் கோலிசிஸ்டோகைனின் ரெண்டுமே என்னது? செரிமானத்தில் உதவக்கூடிய ஹார்மோன்கள். இவைகள் இங்கிருந்து சுரக்கப்படுகின்றன. எந்த இடத்துல இருந்து சுரக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. உணவு குழல்ல இருந்தா, பின் சிறுகுடல்ல இருந்தா, முன் சிறுகுடல்ல இருந்தா, பைலோரிக் இரைப்பையில் இருந்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கோலிசிஸ்டோகைனின் சிறுகுடல் தான் சுரக்கப்படுதுன்னு சொன்னோம். அப்போ இரைப்பை அடிச்சு விட்டுலாம், உணவு குழல் அடிச்சு விட்டுலாம். பின்னா முன்னா, பின் சிறுகுடலா முன் சிறுகுடலா அப்படின்னு கேட்கும்போது முன் சிறுகுடல். முன் சிறுகுடல் பகுதியில் தான் என்னது? இந்த செக்ரிட்டின் மற்றும் கோலிசிஸ்டோகைனின் பகுதி போன்ற இந்த ரெண்டு செரிமானத்தில் உதவக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கப்படுகிறது. சரிங்களா? முன் சிறுகுடல் தான் என்னது? சரியான விடை. பின் சிறுகுடல் தப்பு. சரிங்களா? அடுத்த கேள்வி போமா? சரி, இந்த குடல் பாதை ஹார்மோன் இன்சுலின் சுரப்பை தூண்டுகிறது. கேஸ்ட்ரின், கோலிசிஸ்டோகைனின், செக்ரிட்டின், ஜிஐபி அல்லது என்னது? என்ட்ரோகாஸ்ட்ரான். இப்படி ஜிஐபினாலும் சரி என்ட்ரோகாஸ்ட்ரானாலும் ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? எந்த ஹார்மோன் அப்படின்னு கேட்டோம்னா கேஸ்ட்ரின் நமக்கு தெரியும் என்னது? இரைப்பை சுரப்புகளை தூண்டக்கூடியது. கோலிசிஸ்டோகைனின் பித்தப்பை கணையத்திலிருந்து அந்த பித்த நீரையும் கணைய நீரையும் கொண்டு வர வேண்டியது இதோட வேலை. செக்ரிட்டின் வேலை என்னது? இந்த பைகார்பனேட் அயனிகளையும் நீரையும் கணையத்தை தூண்டி என்ன செய்ய வைக்கிறது? அந்த உணவோட அமிலத்தன்மையை நடுநிலையாக்குறது இதோட வேலை. ஜிஐபி தான் என்னது அப்படின்னு கேட்டோம்னா இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா இன்சுலின் சுரப்பை என்ன செய்யுது? இது தூண்டுகிறது. ஏன்னா இரைப்பையை தடை செய்யுது. ஆனால் இன்சுலின் என்ன செய்யுது? தூண்டுது. எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா இரைப்பையிலிருந்து அடுத்து குடல் வழியாக வரக்கூடிய உணவுப் பொருள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா அதுலேருந்து வரக்கூடிய குளுக்கோஸ் என்ன செய்யணும்?
பயன்பாட்டுக்கு அனுப்பணும். ஒன்று செல்களை சேமிக்கணும், கொழுப்பு செல்களை சேமித்து வைக்கணும், அல்லது செல் பயன்பாட்டுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு போக வைக்கணும். அதனால் இந்த GIPன்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனானது ஒரு புறம் இன்னொரு புறம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு புறம் இரைப்பை சுரப்புகளை தடை செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் என்ன செய்யுது, அந்த உணவில் செரிக்கப்பட்ட உணவில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு என்னது எதை தூண்டி விடுது, இன்சுலின் சுரப்பு என்ன செய்யுது, தூண்டி விடுகிறது. சரிங்களா? ரைட். இப்போ என்னது GIP தான் அது சரியான விடை. சரிங்களா? அடுத்த கேள்வி போவோம். பின்வரும் ஹார்மோன்களுள் நாளமில்லா சுரப்பியிலிருந்து உருவாகாதது எது? எந்த ஹார்மோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ADHA, T4, PTH, ANF-ன்னு கேட்டிருக்காங்க. ADHA உங்களுக்கு தெரியுமே, வாசோப்ரெசின். ஞாபகம் இருக்கா? வாசோப்ரெசின் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, வாசோப்ரெசின். அது ADH. T4 என்னது, தைராக்சின். PTH என்னது, பாராதார்மோன். ANF ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் காரணி. சரிங்களா? சரி, இந்த ADH எங்கேருந்து சுரக்குது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹைப்போதலாமஸில் சுரக்கப்பட்டு எங்கே சேகரிக்கப்படும், பின்பிட்யூட்டரியில் சேகரிக்கப்படும். அப்போ சுரப்பிகள் இருந்து தான் என்ன செய்யுது, உற்பத்தி ஆகுது. அப்போ நாளமில்லா சுரப்பியிலேருந்து இது என்ன செய்யலை, உருவாகாத ஹார்மோன் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது அங்கேருந்தே உருவாகுது. அப்போ இது தப்பு. தைராக்சின் எங்கேருந்து உருவாகுது, தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பி ஒரு நாளமில்லா சுரப்பி. அப்போ இதுவும் தப்பு. பாராதார்மோன் எங்கேருந்து உருவாகுது, பாராதைராய்டு சுரப்பிலேருந்து உருவாகுது. அப்போ இதுவும் தப்பு. ANF எங்கேருந்து உருவாகுது ஞாபகம் இருக்கா? இதயத்தின் ஏற்றிய சுவர்களிலிருந்து உருவாகுது. இதயத்தை நம்ம பொதுவாக நாளமில்லா சுரப்பின்னா சொல்லுவோம். இதே என்னது, ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய ஒரு உறுப்பு அது. சரிங்களா? அப்போ அது நம்ம பொதுவாக நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம், அது நாளமில்லா சுரப்பின்னு இதயத்தை நம்ம சொல்கிறதில்ல. இருந்தாலும் இந்த ஹார்மோனை அது என்ன செய்யுது, வெளிவிடுகிறது. பொதுவாக நாளமில்லா சுரப்பிலிருந்து உருவாகாதது என்னது, இந்த ANF தான் என்னது, உருவாகலை. சரிங்களா? சரி, விடை என்னது, இந்த ஏட்ரியல் நாட்ரியூரட்டிக் ஃபேக்டர். இது என்னது சரியான விடை. சரிங்களா மாணவர்களே, இந்த காணொலியில் இதயம், சிறுநீரகம் மற்றும் குடல் பாதையிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள், அவை செய்யக்கூடிய பணிகள் எல்லாத்தையும் பார்த்தோம். அதே போல் இந்த பாட சம்பந்தமாக பல்வேறு போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வினா விடை விவாதம் செஞ்சோம். மீண்டும் இதே போன்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.